ஒன்று. திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜி.யு. போப். 2. பகுதியிறை வையம் பாத்திய பண்பே என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி தொல்காப்பியம். 3. இத்தகைய உயர்ந்த கொள்கையை கொண்ட செய்யுட்களை உலக இலக்கியத்திலே காண்பது அரிது என்று திருக்குறள் பற்றி கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி ஆல்பர்ட் ஸ்வைட்சர். 4வது கொஸ்டின். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ புறநானூறு. 5வது கேள்வி. இம்மை செய்யாது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் அலன் இவ்வரிகள் யாரை பற்றி கூறுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி கடையேழு வள்ளல்களில் ஒருவர். 6வது கேள்வி. இமயத்து கேடு உயர்தன்ன தம் இசை நாட்டு தீதுயில் யாக்கையோடு மாய்தல் தவதலையே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி புறநானூறு. 7வது கொஸ்டின். உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் உருவாக காரணமாக இருந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். 8வது கேள்வி. தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி தனிநாயகம் அடிகள். 9வது கேள்வி. ஒரு சிறு இசை என்னும் சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் சி வண்ணதாசன். 10வது கேள்வி. பின்வருவனவற்றுள் கல்யாண்ஜி அவர்களின் சிறுகதை தொகுப்பு காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஒளியிலே தெரிவது. 11வது கேள்வி. வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருபவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்யாண சுந்தரம். 12வது கேள்வி. உலக தமிழ் மாநாடுகள் பற்றிய தவறான இடை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி யாழ்ப்பாண் 1995. 13வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 14வது கேள்வி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி நா. பிச்சமூர்த்தி. 15வது கேள்வி. புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் டி வல்லிக்கண்ணன். 16வது கேள்வி. பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புது கவிதை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டவர். ஆன்சர் டி நா. பிச்சமூர்த்தி. 17வது கேள்வி. தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதடி மார்பில் விழும் என்று பெரியவரை பாராட்டி பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி பாரதிதாசன். 18வது கேள்வி. பெரியவருக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்ட மாநாடு நடைபெற்ற இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. 19வது கேள்வி. வேலை வாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தரப்பட வேண்டும் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் டி பெரியார். 20வது கேள்வி. உண்மை என்ற இதழை நடத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார். 21வது கேள்வி. பெரியார் எதிர்த்தவற்றை காண்க. 1. இந்தி தணிப்பு. 2. குலக்கல்வித்திட்டம். 3. குடும்ப நலத்திட்டம். 4. மணக்கொடை. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 4 சரி. 22வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பெரியாருக்கு பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைவர்களை உருவாக்குபவர். 23ஆம் கேள்வி. போச்சாம்பள்ளி சந்தை அமைந்துள்ள மாவட்டம். ஆன்சர் ஆப்ஷன் டி கிருஷ்ணகிரி. 24வது கேள்வி. தவறான இணை காண்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நாகப்பட்டினம் கருவாட்டு சந்தை. 25வது கேள்வி. விடுதலைக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுபாஷ் சந்திர போஸ். 26வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவ படையை உருவாக்கியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மோகன் சிங். 27வது கேள்வி. நான் மறுபடியும் பிறந்தால் ஒரு தென்னிந்திய தமிழனாக பிறக்க வேண்டும் என கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி நேதாஜி. 28வது கேள்வி. மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளதென்று கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி சர்ச்சில். 29வது கேள்வி. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லன். 30வது கேள்வி. பி.சி. ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி நா. பிச்சமூர்த்தி. 31வது கேள்வி. நா. பிச்சமூர்த்தி அவர்கள் முதல் சிறுகதை. ஆன்சர் ஆப்ஷன் சி லயன் சீக்கு பலி. 32வது கேள்வி. அவரவர் அனுபவிப்பதும் எழுதுவதாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். ஆன்சர் ஆப்ஷன் பி தி ஜானகிராமன். 33வது கேள்வி. சிவப்பு ரிக்ஷா என்னும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தி ஜானகிராமன். 34வது கேள்வி. தவறான இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சூடிய பூ சூடர்க்க. அசோகமித்திரன். 35வது கேள்வி. ஒரு பாறையில் 24 தீர்த்தரங்கள் உருவங்கள் புடைப்பு சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ள இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ
திருநாதர் குன்று 36வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 3, 4. 37வது கேள்வி கழுகுமலை வெட்டுண்டான் கோயில் சிற்பங்கள் யார் கால சிற்பக்கலைக்கு சான்றுகளாகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டியர் காலம். 38வது கேள்வி சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் காணப்படும் இலக்கண நூல்? ஆன்சர் ஆப்ஷன் சி தொல்காப்பியம். 39வது கேள்வி மாளிகைகளில் கதை சிற்பத்தில் இருந்ததை எந்த நூல் மூலம் அறிய முடிகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. 40வது கேள்வி தவறான இணை காண்க. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இசைக்கட்டூன்களை அமைத்தவர் நாயக்கனார்கள். 41வது கேள்வி பின்வருவனவற்றில் பொருத்தமற்றது காண்க. ஆன்சர் ஆப்ஷன் டி மணியடி. 42வது கேள்வி பின்வருவனவற்றில் இயல்பு புணர்ச்சி காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொன்வளை. 43வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. அடுத்து 44வது கேள்வி தவறான இணையை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி உயிர் தொடர் குற்றியலுகரம் காது. 45வது கேள்வி மரபு பிழை நீக்கி எழுதுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வைத்தனர். 46வது கேள்வி மறவோர் என்பது டேஷ் புணர்ச்சி? ஆன்சர் ஆப்ஷன் டி கெடுதல் புணர்ச்சி. 47வது கேள்வி ஆகுபெயர் அமைந்த தொடர் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மாமாவின் வருகைக்கு வீடே மகிழ்கிறது. 48வது கேள்வி வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். ஆகு பெயர் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி கருவியாகு பெயர். 49வது கேள்வி முல்லையை தொடுத்தால் ஆகு பெயர் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொருளாகு பெயர். 50வது கேள்வி தவறான இணை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வெண்சீர் வெண்டலை மா முன் நிறை. 51வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 52வது கேள்வி 4 சீர்களை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி அளவடி. 53வது கேள்வி அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ ஒன்றி அமைவது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஏய்பு தொடை. 54வது கேள்வி ஞானத்தில் மானப்பெரிது இக்குறளில் ஈட்டு சீரில் வாய்ப்பாடியது? ஆன்சர் ஆப்ஷன் டி பிறப்பு. 55வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. 56வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. 57வது கேள்வி உவமை உவமயம் என்னும் இரண்டும் ஒன்றே என்று தோன்ற கூறுவது? ஆன்சர் ஆப்ஷன் பி உருவக அணி. 58வது கேள்வி எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு அமைந்துள்ள அணி காண்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. 59வது கேள்வி காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள்? ஆன்சர் ஆப்ஷன் சி மோனை எதுகு இயைபு. 60வது கேள்வி தற்போது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் எந்தை நின தருட்புகளை இயம்பிடல் வேண்டும் இயல்பு சொற்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி வேண்டும் வேண்டும். 61வது கேள்வி பொருந்தா வினை மரபை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி முறுக்கு உண்டான். 62வது கேள்வி ஆகு பெயர்களை பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 1, 2. 63வது கேள்வி அரியவற்றுள் இச்சொல்லே அசை பிரித்து சரியான விடை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி நிறை நிறை நேர். 64வது கேள்வி தலையின் வகை அறிக காய்முன் நிறை வருவது எத்தனை வகையின் பார்ப்படும் என்று கண்டறிய? ஆன்சர் ஆப்ஷன் டி கலித்தலை. 65வது கேள்வி தேவர் அணைய கயவர் அவருந்தாம் மேவ எய்தொலான் இக்குறளில் இடம்பெற்று வந்துள்ள அணியை சுட்டுக. ஆன்சர் ஆப்ஷன் ஏ வஞ்ச புகழ்ச்சி அணி. 66வது கேள்வி தன்னல் தங்கவை தாய்மை மீதுற நன்னெறில் வலிய சென்னாய் உயங்குமே என்னும் வரிகள் எந்த நிலம் பற்றி கூறுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலை. 67வது கேள்வி தேன் மனம் அழகு என்னும் பல பொருள் தரும் சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி முருகு. 68வது கேள்வி பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 69வது கேள்வி பொறுவார் பொலி உறப்போர் அடித்திடும் அதற்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே என்னும் வரிகள் குறிப்பிடும் நிலம் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி முல்லை. 70வது கேள்வி ராவண காவியம் காலத்தில் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறை புரட்சி பொறை உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி அண்ணா. 71வது கேள்வி ராவண காவியம் பற்றிய சரியான கூற்று காண்க. 1 இதன் ஆசிரியர் புலவர் குழந்தை. 2 இந்நூல் 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. 3 20ஆம் நூற்றாண்டில் தேசிய தனித்தமிழ் பெருங்காப்பியம்.
இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும். 72வது கேள்வி, நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி 143. 73வது கேள்வி, பின்வருவனவற்றுள் சான்றாமையை தாங்கும் தூண்களாக வள்ளுவர் கூறியனவற்றை காண்க. 1 அன்பு, 2 பழிக்கு நாணுதல், 3 சமத்துவ எண்ணம், 4 இரக்கம், 5 உண்மை. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4, 5. 74வது கேள்வி, இன்பங்களை துறந்து துறவு பூண வேண்டும் என்பதை மைய கருத்தாக கொண்ட காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. 75வது கேள்வி, விருத்தாப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணி. 76வது கேள்வி, மணநூல் என்னும் வேறு பெயர் கொண்டு அழைக்கப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீவக சிந்தாமணி. 77வது கேள்வி, கைசிறகால் பார்ப்படும் கவ்வை உரைத்தாரோ நச்சிலைவேல் கோகோதை நாடு இவ்வடிகள் குறிப்பிடும் நாடு எது என காண்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சேர நாடு. 78வது கேள்வி, திகழ்முத்தம் போல் தோன்றும் செம்மாற்றோ தென்னன் நகைமுத்த வெண்குடையான் நாடு இவ்வடிகள் குறிப்பிடும் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் பி பாண்டிய நாடு. 79வது கேள்வி, ஏர்கள சிறப்பும் போர்கள சிறப்பும் உடைய நாடு என்று முத்தொள்ளாயிரம் எந்த நாட்டை குறிப்பிடுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழ நாடு. 80வது கேள்வி, முத்தொள்ளாயிரம் பற்றி சரியான கூற்று காண்க. 1 வெண்பாவால் எழுதப்பட்ட நூல். 2 3 மன்னர்களை பற்றி பாடப்பட்ட நூல்களின் தொகுப்பு. 3 இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும். 81வது கேள்வி, 10 பாட்டு ஆராய்ச்சி என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி ராசமாணிக்கனார். 82வது கேள்வி, மாங்குடி மருதனார் பற்றிய சரியான கூற்று காண்க. 1 மதுரை காஞ்சியை பாடியவர். 2 திருநெல்வேலி மாவட்டம் மாங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். 3 எட்டு தொகையில் 13 பாடல்களை பாடியுள்ளார். அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும். 83வது கேள்வி, மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெடுஞ்செழியன். 84வது கேள்வி, மதுரை காஞ்சியில் மதுரையை மட்டும் சிறப்பித்து கூறும் அடிகள். ஆன்சர் ஆப்ஷன் சி 354. 85வது கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. 86வது கேள்வி, நோக்குவது ஏதெனின் ஞானம் நோக்குக காக்குவது ஏதெனின் விரதம் காக்கவே என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி யசோத காவியம். 87வது கேள்வி, யசோத காவியம் என்னும் நூலின் உட்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி சருக்கம். 88வது கேள்வி, யசோத காவியம் எந்த நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி அவந்தி நாடு. 89வது கேள்வி, இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுவதாக அமையும் பாடல்கள் கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி குறுந்தொகை. 90வது கேள்வி, யா என்னும் மரம் எவ்வகை நிலத்தை வளர்வது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலை. 91வது கேள்வி, 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி குறுந்தொகை. 92வது கேள்வி, 1915ஆம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனாரால் முதலில் பதிக்கப்பட்ட நூல். ஆன்சர் ஆப்ஷன் பி குறுந்தொகை. 93வது கேள்வி, தமிழர் வாழ்வின் அகப்புறல் நிகழ்வுகளை கவிதையாக்கி கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி குறுந்தொகை. 94வது கேள்வி, நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி திருத்தக்க தேவர். 95வது கேள்வி, மடிவு என்னும் சொல்லுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல். ஆன்சர் ஆப்ஷன் சி சுறுசுறுப்பு. 96வது கேள்வி, பொறுத்துக. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. 97வது கேள்வி, பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணக்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி புலவர் குழந்தை. 98வது கேள்வி, சீவக சிந்தாமணி என்னும் காப்பியத்தின் உட்பிரிவு. ஆன்சர் ஆப்ஷன் சி இளம்பகம். 99வது கேள்வி, தொண்டையாதிருகம் யாப்பதிகாரம் உள்ளிட்ட நூல்களை படைத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் சி புலவர் குழந்தை. 100வது கேள்வி, பின்வருவனவற்றில் கூற்றினை ஆராய. 1 சீவக சிந்தாமணி நூலின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். 2 சமண சமயத்தை சார்ந்தவர். 3 இவர் காலம் 9ஆம் நூற்றாண்டு. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. இந்த எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி.